Hi friends, இது உங்க லேர்ன் வித் GNK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 8ஆம் வகுப்பு தமிழ்ல இலக்கண பகுதியான வேற்றுமை அப்படிங்கக்கூடிய இலக்கணம் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம 3ஆம் வேற்றுமை வரைய வந்துட்டு கிளியரா பார்க்கலாம். சோ அடுத்த வீடியோல நம்ம 4ஆம் வேற்றுமை எல்லாம் பார்க்கலாம். ஏனா சேர்த்து பாக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ஓகேவா. and then உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படினா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. and then உங்க फ्रेंड्स யாராவது இருந்தாங்க அப்படினா டெட் எக்ஸாம் இல்ல STT எக்ஸாம் எது ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வேற்றுமை அப்படினா என்னன்னு பார்த்தறலாம். சோ வேற்றுமை அப்படிங்கிறது பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறை. ஓகேவா. ஒரு பெயர்ச்சொல் வருது அப்படினா அந்த ஒரு பெயர்ச்சொல் அப்படிங்கறத நம்ம அந்த பொருளையே அந்த வேற்றுமை வந்துட்டு சேரும்போது அந்த பெயர் சொல்லோட பொருளே என்னன்னா மாறுபடும். சோ அந்த முறையை தான் வேற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு பெயர் சொல்லோட பொருளை வேறுபடுத்தக்கூடிய முறையை தான் நம்ம வேற்றுமை அப்படின்னு சொல்றோம். அந்த வேற்றுமையோட ஏதாவது ஒன்று தொக்கி வருது, ஏதாவது ஒன்று ஜாயிண்ட் ஆகி வருது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம், வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்றோம். பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகள் அதை வந்துட்டு நம்ம வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்றோம். இப்ப எடுத்துக்காட்டா இங்க தூரிகையால் ஓவியம் தீட்டினார். ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதுல தூரிகை அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் இருக்கு. அந்த பெயர் சொல் அந்த யாழ் அப்படிங்கிறது சேரும்போது தூரிகையால் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி மாறுது. ஓகேவா. ஒரு பெயர் சொல் வேற மாதிரி மாறுது அந்த வேற்றுமை உருபு சேரும்போது. அப்ப இதை வந்துட்டு நம்ம வேற்றுமை அப்படின்னு சொல்றோம். அந்த யாழ் அப்படிங்கிற அந்த தொக்கி சேர்ந்து வருது இல்ல, தூரிகையோட அந்த யாழ் அப்படிங்கக்கூடிய அந்த இது வருது இல்ல, சோ அதை வந்துட்டு நம்ம வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. சோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட். அடுத்து உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வருவது சொல்லுருபுகள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வேற்றுமை உருபுகள்ங்கிறது பெயர் சொல்லோட சேர்ந்து வருது அப்படின்னா அதை நம்ம வேற்றுமை உருபுகள்னு சொல்லுவோம். இதே இது பெயர் சொல்லோட சேர்ந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு வராம இது ஒரு வார்த்தையா தனியா வருது அப்படின்னா அதை நம்ம சொல்லுருபு, அந்த உருபை என்ன சொல்றோம், சொல்லுருபுகள் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே கொடுத்திருப்பாங்க. ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். சோ தூரிகையோட ஒட்டிக்கிட்டு வராம அதோட பக்கத்துல ஒரு தனி வார்த்தையா வந்துட்டு வந்திருக்குல்ல, இத வந்துட்டு நம்ம சொல்லுருபு அப்படின்னு சொல்றோம். ஒரு சொல்லே என்னன்னா உருபா வந்திருக்கு. அப்ப இத நம்ம சொல்லுருபு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. இப்ப டிஃபரண்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தனியா தூரிகைங்கிறது ஒரு தனி பெயர் சொல். அதுல அந்த ஆல் அப்படிங்கக்கூடிய வேற்றுமை உருபு சேர்றனால நம்ம இந்த தொடரை வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்றோம். அது போக நம்மளுக்கு அந்த பெயர் சொல்லோடு சேர்ந்து வராம தனி சொல்லாவே ஒரு உருபு வந்துச்சுன்னா அதை நம்ம சொல்லுருபு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. சோ வேற்றுமை உருபுக்கும் சொல்லுருபுக்கும் டிஃபரெண்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து வேற்றுமை தொடர்னா என்ன. ஆல்ரெடி நான் சொல்ல மாதிரி இந்த வேற்றுமை உருபுகள் எந்த தொடரோட வந்திருக்கோ, எந்த சென்டென்ஸ் வந்திருக்கோ அந்த சென்டென்ஸை நம்ம வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. அடுத்து வேற்றுமை தொகை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்னன்னா இந்த வேற்றுமை உருபுகள் வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு டைரக்டா தெரியற மாதிரி வந்திருக்கு, வெளிப்படையா தெரியுது அப்படின்னா அதை நம்ம வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது இந்த வேற்றுமை உருபுகள் வெளிப்படையா வராம மறைஞ்சு வந்து பொருள் தருது அப்படின்னா அதை நம்ம வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. இதுதான் டிஃபரெண்ட். சோ மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகை, அது வெளிப்படையா வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொடர். ஓகேவா. இப்ப நம்ம இங்க பார்க்க போறது எல்லாமே வேற்றுமை தொடர் தான், நம்ம வேற்றுமை தான் பார்க்க போறோம். ஓகேவா. சோ வேற்றுமைங்கிறது நமக்கு டோட்டலா ஒரு 8 வகையா வந்துட்டு பிரிக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற்றுமை 8 வகையா பிரிக்கிறாங்க. இதுல முதல் வேற்றுமையில இருந்து 8ஆம் வேற்றுமை வரைய இதை வந்துட்டு சொல்லுவாங்க. அதுதான் அந்த 8 டைப். அந்த 8 டைப்ல நமக்கு முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் வந்துட்டு இருக்காது. ஓகேவா. சோ நோட் பண்ணிக்கோங்க. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் அப்படிங்கிறது இருக்காது. இப்ப நம்ம முதல் வேற்றுமை பார்க்கலாம். இந்த முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பெயர் இருக்கு. அதுதான் எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் வேற்றுமையோட இன்னொரு பேரு எழுவாய் வேற்றுமை. இந்த எழுவாயோட வேற்றுமை உருபுகள் எதுவுமே சேராம இந்த எழுவாய் மட்டும் தனிச்சு வந்து நமக்கு வந்துட்டு பொருள் தருது. எழுவாய்னா என்ன, சப்ஜெக்ட். ஓகேவா. இங்கிலீஷ்ல வந்துட்டு நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செயலை செய்ய அந்த பெயர் சொல்னே நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா. பெயர் சொல் அப்படின்னு வச்சுக்கலாம். எழுவாய் அப்படிங்கறத நம்ம ஒரு பெயர் சொல்லாவே வச்சுக்கலாம். இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க. பாவை வந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எழுவாய் எது அப்படின்னா பாவை அப்படிங்கிற அந்த
பெயர் தான் என்னன்னா நமக்கு எழுவாய் அப்படின்னு சொல்லலாம். இந்த முதல் வேற்றுமைக்கு நமக்கு உருபுகள் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த எழுவாய் மட்டும் தனித்து நின்னே நமக்கு ஒரு பொருளை வந்துட்டு தரும். சொல்லுருபு வந்துட்டு முதல் வேற்றுமைக்கு சொல்லுருபு இருக்கு. என்னன்னா ஆனவன், ஆவான், ஆகின்றவன் அப்படிங்கிற இந்த மூணுமே என்னன்னா முதல் வேற்றுமைக்குடைய சொல்லுருபு. ஓகேவா? உருபு மட்டும்தான் கிடையாது. உருபுனா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அந்த இதோட தொக்கி வர்றது. ஸோ இந்த முதல் வேற்றுமைக்கு உருபுகள் கிடையாது, ஆனால் சொல்லுருபுகள் வந்துட்டு உண்டு. ஆனவன், ஆவான், ஆகின்றவன் அப்படிங்கிறது தான் இதோட சொல்லுருபு. ஓகேவா? அடுத்ததா நம்ம இரண்டாம் வேற்றுமை வந்து பார்க்கலாம். இரண்டாம் வேற்றுமைக்கு வேற்றுமை உருபு உண்டு. அது என்னன்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஷார்ட்டா கூட ஐயாளுக்கும் இன்னதுக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாம் வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை வரை வருத ஐயாளுக்கும் இன்னதுக்கண் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில ஐ அப்படிங்கிறது நமக்கு இரண்டாம் வேற்றுமையோட உருபு தான். ஆனா இதுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுருபு கிடையாது. நமக்கு முதல் வேற்றுமைக்கு சொல்லுருபு உண்டு, இரண்டாம் வேற்றுமைக்கு சொல்லுருபுங்கிறது கிடையாது. இது வந்து எந்த பொருள்ல வரும்னா செய்யப்படு பொருள்ல வரும். நமக்கு முதல் வேற்றுமை வந்து எழுவாயில வரும்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி இந்த இரண்டாம் வேற்றுமைக்கு செய்யப்படு பொருள்ல வரும். செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு இதை வந்துட்டு சொல்லலாம். எப்படி முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமைன்னு ஒரு பெயர் இருக்கோ, அதே மாதிரி இரண்டாம் வேற்றுமைக்கு செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லி இன்னொரு பெயரும் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இரண்டாம் வேற்றுமை உருபு இருக்குல்ல ஐ அப்படிங்கிறது, ஸோ அது எதோட ஜாயிண்ட் ஆகுதோ அந்த பெயர் சொல்ல இது செய்யப்படு பொருளா மாற்றிடும். ஐங்கிறது எந்த பெயர் சொல்லோட சேருதோ அது அந்த வாக்கியத்தோட செய்யப்படு பொருளா மாறிடும். ஸோ செய்யப்படு பொருள்னா என்ன? அந்த ஒரு செயலை செய்யக்கூடியவங்கள். ஓகேவா? ஸோ ஒரு செயலை செய்யக்கூடியவர்கள் தான் நம்ம வந்துட்டு செய்யப்படு பொருளா மாற்றும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கபிலர் பரணரை புகழ்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப பரணரை, பரணர் அப்படிங்கிறது பரணரை, அந்த ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு சேர்ந்து வருது. ஸோ இந்த இடத்துல செய்யப்படு பொருள் எது அப்படின்னா பரணர், பரணரை அப்படிங்கிறது தான். பரணர் தான் என்னன்னா செய்யப்படு பொருளா மாறுறாரு. அடுத்து கபிலரை பரணர் புகழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா இந்த இடத்துல கபிலருங்கிறது செய்யப்படு பொருளா மாறுது. அப்போ சென்டென்ஸ் ஒண்ணுதான், ஆனா இந்த ஐ அப்படிங்கிற அந்த இரண்டாம் வேற்றுமை எங்க மாறுதோ அந்த இடம் வந்துட்டு செய்யப்படு பொருளா மாறிடும். அப்ப இதை நம்ம செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது மட்டும் இல்லாம இந்த இரண்டாம் வேற்றுமை ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை இந்த மாதிரியான 6 வகையான பொருள்கள்லையும் என்னன்னா இந்த இரண்டாம் வேற்றுமை வரும். செயல்படு பொருள்ல மட்டும் வராம இந்த மாதிரியான 6 இடத்துலையும் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டா பாருங்க, கரிகாலன் கல்லணையை கட்டினான். இந்த இடத்துல செயல்படு பொருள் கல்லணை. ஓகேவா? சோ செஞ்சவர் யாரு? கரிகாலன். இப்ப கரிகாலன் கல்லணையை கட்டினான். கட்டுறதுங்கிறது ஒரு ஆக்கல் தொழில், ஒரு உருவாக்குறாங்க. ஓகேவா? கட்டுறதுங்கிறது ஒரு விஷயத்த உருவாக்குறது, அதை தான் நம்ம ஆக்கல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த இடத்துல கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படிங்கிற அந்த ஐங்கிற அந்த வேற்றுமை உருபு எந்த சென்டென்ஸ், எந்த தொடரை குறிக்கணும்? ஆக்கல்ங்கிற தொடர்ல வந்துட்டு வருது. அடுத்ததா பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார், அழித்தல்ல வருது. ஓகேவா? ஒழிச்சிட்டாரு. ஸோ மொத்தமா அதை அழிச்சிட்டாரு அப்படிங்கிற இடத்துல வருது. கோவலன் மதுரையை அடைந்தான். ஸோ அடைதல் அப்படிங்கிற பொருள்ல வருது. காமராசர் பதவியை துறந்தார். துறந்தார்னா என்ன? எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றது. நீத்தல்னாலும் அதே மீனிங் தான். அடுத்ததா தமிழ் நமக்கு உயிரை போன்றது. ஸோ ஒத்தல் அப்படிங்கிறதுல வருது. வள்ளுவர் பெரும் புகழை உடையவர், உடைமை அவருக்குடையது அப்படிங்கிறதுல வருது. இந்த மாதிரி 6 வகையான பொருள்கள்லையும் நமக்கு வர்றது எது அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா மூன்றாம் வேற்றுமை பார்க்கலாம். மூன்றாம் வேற்றுமைக்கு உருபும் இருக்கு, சொல்லுருபும் இருக்கு. ஓகேவா? உருபு என்ன அப்படின்னா ஆல், ஆண், ஒடு, ஓடு. இதுல நிறைய பேத்துக்கு நம்ம அந்த சொன்ன அந்த ஷார்ட்கட் ஐ, ஆல், கூ, இன்னதுக்கன்ல ஆள் மட்டும்தான் தெரியும். நிறைய பேத்துக்கு இந்த 3 இது தெரியாது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆண், ஒடு, ஓடு அப்படிங்கிறது ரிமைனிங் உள்ள மூன்றாம் வேற்றுமை. இதற்கான சொல்லுருபு பார்த்தோம் அப்படின்னா கொண்டு, வைத்து, உடன், கூட, இது 4மே என்னன்னா மூன்றாம் வேற்றுமைக்கான சொல்லுருபு. இதெல்லாமே ரொம்பவே முக்கியமானது. அதனால தான் நம்ம ஃபர்ஸ்டாவே கொடுத்துருக்கோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொண்டு, வைத்து, உடன், கூட இது 4மே என்னன்னா மூன்றாம் வேற்றுமைக்கான சொல்லுருபு. இது என்னென்ன பொருள்ல வரும்? மேல நம்ம பார்த்தோம்ல, முதல் வேற்றுமை எழுவாய்னு பார்த்தோம், இரண்டாம்
இரண்டாம் வேற்றுமை செய்யப்படு பொருள் பார்த்தோம், அது போக ஒரு 6 இது பார்த்தோம். ஸோ இங்கே மூன்றாம் வேற்றுமை வந்து கருவி கருத்தா உடனிகழ்ச்சி அப்படிங்கிற 3 பொருளில் வந்துட்டு வரும். ஓகேவா? கருவி கருத்தா உடனிகழ்ச்சி. கருவி பொருள் கருத்தா பொருள் இந்த ரெண்டுமே என்னன்னா இந்த ரெண்டுலையும் இந்த ஆள் ஆண் நம்ம வேற்றுமை உருபு 4 பார்த்தோம்ல, இதுல இந்த ஆள் ஆண் அப்படிங்கிற இந்த ரெண்டுமே கருவி பொருள்லையும் கருத்தா பொருள்லையும் வரும். இந்த ஒடு ஓடுன்னு இருக்குல்ல, அது வந்து உடனிகழ்ச்சியில வந்துட்டு வரும். ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆள் இந்த கருவி கருத்தா இந்த ரெண்டுலையும் வரக்கூடியது ஆள் ஆண். ஸோ ரெண்டுலேயுமே வரும். உடனிகழ்ச்சிங்கிறது ஒடு ஓடு அப்படிங்கிறதுல வரும். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த கருவி பொருள் அப்படிங்கிறது 2 வகையாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. ஒன்று முதற்கருவி, இன்னொன்று துணை கருவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதற்கருவினா என்ன, துணை கருவினா என்னன்னு பார்த்துடலாம். கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவதை வந்துட்டு நம்ம முதற்கருவி அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா மரத்தால் சிலை செய்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் முதற் பொருளே அதாவது கருவியே என்னன்னா மரம் தான். ஓகேவா? மரம் தான் இந்த இடத்துல கருவியாக பயன்படுத்துகிறாங்க. அப்போது அந்த மரத்தாலேயே என்ன பண்ணுறாங்க, சிலையை வந்துட்டு செய்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம முதற் கருவி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ துணை கருவி அப்படிங்கும்போது நமக்கு ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பதை துணை கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், அது வந்துட்டு கல்லாக இருக்கட்டும் மரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம துணையாக ஒரு கருவி யூஸ் பண்ணி தான் பண்றோம். அதுதான் உளி. ஸோ அப்போ உளியால் சிலை செய்தான். இந்த இடத்துல உளிங்கிறது என்னன்னா துணை கருவி. இந்த எடுத்துக்காட்டு தான் வரணும்னு இல்லை, எப்படி வேணாலும் வேற எடுத்துக்காட்டு கூட உங்களுக்கு வரலாம். மேக்சிமம் புக்ல இருந்து தான் தருவாங்க, இருந்தாலும் வேற எடுத்துக்காட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப முதற் கருவினா எந்த ஒரு விஷயம் அந்த சென்டென்ஸ்ல கொடுத்துருக்காங்களோ அதையே அப்படியே யூஸ் பண்ணி பண்றது. ஓகேவா? ஸோ மரத்தால் சிலை செய்தான், மரத்தை அப்படியே சிலையா செய்யறது. அப்ப அதுதான் முதற் கருவியா இருக்கு, அதை அப்படியே செய்யறாங்க. துணை கருவிங்கிறது நம்ம தனியா இன்னொரு கருவி யூஸ் பண்ணி ஒரு பொருளை சிலையா மாத்துறத வந்துட்டு துணை கருவி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்ததா கருத்தா பொருள் அப்படின்னா என்ன? கருவி பொருள் பார்த்தாச்சு. கருத்தா பொருள் அப்படிங்கிறது 2 வகையா பிரிக்கிறாங்க. ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஏவுதல் கருத்தா அப்படின்னா ஒரு விஷயத்த நீ செய் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தங்களை சொல்றது. ஓகேவா? இப்ப எடுத்துக்காட்டா பாருங்க, இங்க கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. ஆனா ஒரிஜினலா கட்டினது கரிகாலன் கிடையாது. கரிகாலன் சொன்னதை வச்சு, அவர் சொன்ன அந்த வார்த்தையை வச்சு நிறைய பேர்த்த வேலை சொல்லி அவர் வந்துட்டு கட்ட வச்சிருக்கிறாரு. அப்ப ஆனா அவருடைய பெயர்ல தான் இங்க வருது, ஆனா அவர் கட்டல, வேற ஒருத்தங்களை வச்சு கட்டியிருக்கிறார். ஓகேவா? அப்ப ஏவுதல் கருத்தா. ஓகேவா? சோ கரிகாலன் டைரக்டா, கரிகாலன்கிறவர் டைரக்டா கட்டல, அவர் பிறரை ஏவி அவர் வந்துட்டு கட்டியிருக்கிறாரு. அப்ப இதை வந்துட்டு நம்ம ஏவுதல் கருத்தா அப்படின்னு சொல்றோம். இது இயற்றுதல் கருத்தா அப்படின்னா அந்த விஷயத்த அவங்களே பண்ணதை வந்துட்டு நம்ம இயற்றுதல் கருத்தான்னு சொல்றோம். எடுத்துக்காட்டா சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. ஸோ சேக்கிலாரால் இந்த இடத்துல ஆள் அப்படிங்கக்கூடிய இது வருது. அது மட்டும் இல்லாம சேக்கிலார் தான் பெரிய புராணம் எழுதினார். அவர் வந்து சொல்லி அவர் வந்து வேற ஒருத்தங்க கிட்ட சொல்லி எழுதி இவர் பெயர் வரல. ஓகேவா? ஸோ சேக்கிலார் தான் என்னன்னா பெரிய புராணத்தை எழுதினாரு. அப்ப இதை வந்துட்டு நம்ம இயற்றுதல் கருத்தா அப்படின்னு சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கருவி பொருள் கருத்தா பொருள்ல வர்றது ஆள் ஆண் அப்படிங்கக்கூடிய உருபு. ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம்னா பெரும்பாலும் நம்ம செய்யுள் வழக்குல வர்றது பார்த்தோம்னா ஆண் அப்படிங்கிறது. செய்யுள் வழக்குல ஆண் அப்படிங்கிறது செய்யுள் வழக்குல தான் அதிகமா வரும். புறந்தூய்மை நீரான் அமையும் அப்படிங்கிறது. அடுத்து ஒடு ஓடு அப்படின்னு சொல்லி 2 பார்த்தோம். அது வந்து உடனிகழ்ச்சி பொருள்ல வருவது. தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றார். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? உடனிகழ்ச்சி, உடனே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தாயோடு குழந்தை சென்றது, ஸோ போகுது. ஓகேவா? தாயோடு இப்போதான் போச்சு. அமைச்சரோட அலுவலர்கள் வந்துட்டு போறாங்க. உடனே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா தாயோடு இதுல வந்துட்டு ஒடு அப்படிங்கக்கூடிய உருபு வருது. அமைச்சரோடு இதுல வந்து ஓடு அப்படிங்கக்கூடிய உருபு வந்துட்டு வருது. ஸோ இது வந்துட்டு மூன்றாம் வேற்றுமை. இதுல எல்லாத்துலயுமே நீங்க உருபு என்ன, சொல்லுருபு என்ன, அது என்ன நிகழ்ச்சியில வருது அப்படிங்கிறதுல பார்த்து நோட் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல நம்ம 4ஆம் வேற்றுமையில இருந்து 8ஆம் வேற்றுமை வரைய நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.